Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சொத்து தகராறு காரணமாக 82 வயது முதியவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முத்துவேல் கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்துவேல் கிருஷ்ணன். முதியவர் கொலை செய்யப்பட்டது எப்படி? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மேட்டூர் அருகே கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த முதியவர் சொத்து தகராறு காரணமாக அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் மேட்டூர்ல பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. கொளத்தூர் அருகே உள்ள ஆலமரத்து காட்டை சேர்ந்தவர் முதியவர் சரத் சந்திரன். இவரது மகள் புனிதாவிற்கும் அக்கா மகள் புண்ணியமூர்த்திக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்று இருக்குது. இவருக்கும் குழந்தை இல்லாதனால சில ஆண்டுகளுக்கு முன்பு மகள் புனிதா உடல்நலக் குறைவாக இறந்து போயிருக்காங்க. கணவனை இழந்த லட்சுமி என்பவர் மருமகன் புண்ணியமூர்த்தி 2வதா திருமணம் செஞ்சிருக்காங்க. சரத்சந்திரன் தனது சொத்துக்களை தனது புண்ணியமூர்த்தி 2வது மனைவிக்கு பிறந்த குழந்தைகளின் பெயரில் உயிர் எழுதி வச்சிருக்காங்க. அதற்கு பதிலாக மாதந்தோறும் புண்ணியமூர்த்தி அவருடைய மாமனார் சரத்சந்திரனுக்கு 20,000 வழங்க வேண்டும் என சொல்லியிருக்காங்க. தனக்கு 20,000 வழங்க வேண்டும் என்று சரத்சந்திரன் தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மருமகனுக்கும் மாமனாருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்குது. இந்த நிலையில நேற்று இரவு சரத்சந்திரன் வீட்டில் தனியாக தூங்கி கொண்டிருந்த போது புண்ணியமூர்த்தியும் அவரது 2வது மனைவி லட்சுமியும் கட்டையால் அடித்து கொலை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரது சடலத்தை வீட்டின் முன்பு எரிக்கவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. இது குறித்து அப்பகுதி மக்கள் கொளத்தூர் போலீஸாருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. சம்பவ இடத்திற்கு வந்த கொளத்தூர் போலீஸார் முதியவரின் சடலத்தை கைப்பற்றி சேத பரிசோதனைக்காக மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. புண்ணியமூர்த்தி அவரது மனைவி லட்சுமி இருவரையும் கொளத்தூர் போலீஸார் கைது செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி முத்துவேல் கிருஷ்ணன்.